ஹாய் மக்களே, இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு போய் வாங்கிட்டு வந்தேன். விலை கம்மி தான், கொஞ்சம் கூட விற்றுச்சா. இதை எப்படி வேக வைக்கணும்னா, தெரியாதவங்க குக்கரில் வைப்பாங்க, இல்லைன்னா சட்டியில் வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது. இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். இப்போ இட்லி சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் வேக வைக்கணும். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அந்த வேக வைக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு இப்படி கலக்கி விட்டுக்கணும். இப்போ இது கொஞ்சம் சொத்தையாக இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா சுத்தமான கத்தி எடுத்து இந்த இடம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சொத்தையெல்லாம் வெட்டிட்டேன். இப்போ இட்லி சட்டியில் தட்டில் இப்படி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து அப்படியே இந்த இட்லி குண்டாக்கில் வச்சுக்கிறோம். இப்படி வச்சிடணும். வச்சு அதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு அப்படியே அடுப்பில் ஏற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டோம். ஒரு 10 நிமிஷம் போதும், வெந்துடும். ஏன் நம்ம இந்த மாதிரி வேக வைக்கிறோம் அப்படின்னா, மரவள்ளி கிழங்க நம்ம பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளேயே நம்ம உப்பு போட்டு நம்ம மரவள்ளி கிழங்கு வேக வைப்போம் இல்லையா. இதையே நம்ம இப்படி வேக வைக்கிறோம் அப்படின்னா இது சீக்கிரம் வெந்துடக்கூடிய ஒரு உணவு பொருள். இன்னொன்று, இதில் சர்க்கரை இருக்கிறனால, இனிப்பு சுவை இருக்கிறனால அந்த சர்க்கரை சுவை எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிரும். அதனால் அந்த தண்ணிக்குள்ளே உப்பு போட்டு அதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சு அதில் இந்த கிழங்கு வச்சு வேக வைக்கணும். அப்போ நம்ம சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்கிது. சரிங்களா? அப்போ இந்த கிழங்கு வேகட்டும். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்ம பேசிக்கலாம், ஓகேவா? நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாலை போடுவாங்க. இப்போ முருகனுக்கு போடுறாங்க, திருப்பரங்குன்றம், திருப்பதி, நம்ம பழனி, பல மாவட்டங்கள், பல ஊர்களுக்கெல்லாம் மாலை போட்டு நடந்து போகிறாங்க, பாத யாத்திரை போகிறாங்க. இப்போ எங்களை மாதிரி உள்ளூர் கோயிலுக்கு இப்படி போகிறாங்க. நாங்களும் வருஷத்தில் மாலை போட்டு வாடிப்பட்டிக்கெலாம் பாத யாத்திரை போயிருக்கோம். இப்போ இந்த வருஷம் எங்களுக்கு சூழ்நிலை பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கனால உள்ளூருக்குள்ளேயே நாங்கள் மாலை கழட்டிக்குவோம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, மாலை போட்டு நம்ம எத்தனை நாள் மாலை போட்டு காவியை போட்டிருக்கோமோ அத்தனை நாள் நம்ம குடிக்காமல் பயபக்தியாக இருக்கிறத விட மாலையே போடாமல் பயபக்தியாக இருங்களேன், அதுதான் உண்மையான பக்தி. இன்னொன்று, மாலை போடுறப்ப நம்ம ஒரு வேண்டுதல் மனசில் வச்சு மாலை போடுறோம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு தீர்த்து வைங்க சாமி, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எனக்கு இதில் விடுதலை கொடுங்க சாமி, வீட்டில் கவலை, வறுமை, கடன், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை நம்ம தெய்வத்திட்ட சொல்லித்தான் நம்ம மாலை போடுறோம் இல்லையா. நமக்கு கடவுள் துணை இருக்கின்ற நம்பிக்கையில் நம்ம போடுறோம். அந்த நம்பிக்கையில் நம்ம இன்னொரு வேண்டுதல் வைக்கணும். எப்படி தெரியுங்களா? அந்த மாலையை கலட்டுறப்ப, இந்த வருஷம் இந்த மாலையை கலட்டுறப்ப இந்த கெட்ட பழக்கத்தை நான் விட்டுடுறேன் அப்படின்னு மாலையை ஒரு இடம் கழட்டுங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கெட்ட பழக்கத்தை விட்டுருங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. ஆனால் இது உண்மை. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு முறையும் நான் மாலை கலட்டுறப்பெல்லாம் ஏதாவது என்னுடைய குறைகளை சரி பண்ணிக்குவேன். என்னுடைய சில கெட்ட பழங்களை ஒவ்வொன்றா விட்டுருவேன். இந்த தடவையும் அப்படித்தான். ஒரு சில விஷயங்களை விட்டுக்கு என்னென்னா, டக்குன்னு கண்ணு கலங்கிடுவேன். அது தப்பு. எடுத்துனே கண்ணு கலங்கக்கூடாது. தைரியத்தை வர வைக்கணும். இனி அந்த தைரியத்தை நான் வர வைப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த தடவை நான் வேண்டுவேன் மாலையை கலட்டுறப்ப. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். வெந்து விட்டது, இறக்கிடலாம். இறக்கி பிள்ளைங்க வந்துட்டாங்க, சாப்பிட கொடுக்கலாம். தேங்க்யூ நண்பர்களே.